ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூன் 5, 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனும் தட்டி விட்டுருங்க. வருண் வெண்ணிலாக்கு ட்ரெஸ்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விட்டு அவளுக்கு போஸ் இப்படி தரணும் அப்படி தரணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து வான்மதி டென்ஷன் ஆகுறா. சி என்ன இவ்வளோ க்ளோஸா இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு போஸ்ட் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இங்க வாங்கல அப்படின்னு சொல்லும் போது அவன் கரெக்டா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். வருணே சொல்லி கொடுக்கணும் வெண்ணிலாவுக்கு அப்படின்னு கௌதம் சொல்லிடுறாரு. இவருக்கு ரொமான்ஸ்னாவே என்னன்னு தெரியாது அப்படின்னு கௌதம திட்டிட்டு இவ லைட் பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப கௌதம் சொல்றாரு, நீ வேணா பாரு வருண், வெண்ணிலா போட்டோ மூலமா உன் பிசினஸ் எல்லாமே சீக்கிரம் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குல்ல இது, நல்லா இருக்குல்ல அப்படின்னு பார்த்துட்டு போட்டோவை பார்த்து போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா நீ போய் அடுத்த ட்ரெஸ் மாத்திட்டு வா அப்படின்னு சொல்றாரு வருண். இவரும் ட்ரெஸ் மாத்திட்டு வரா. அப்போ வருண் சொல்றாரு, நீ என்ன ஒவ்வொரு ட்ரெஸ்க்கும் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிற, மாடல் ஆகணும்னா மட்டும் ஆசைப்பட்டா போகாது, பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி மூஞ்ச திருப்பி வச்சுட்டு நிக்கிற, வா இங்க வந்து நில்லு அப்படின்னு சொல்லவும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி நின்றுட்டு இருக்கா. உடனே அவர் என்ன என்னாச்சு உனக்கு அப்படின்னு வருண் கேக்குறாரு வெண்ணிலாவ. ஆமா என்கிட்ட பாசமா பேசுங்க, அப்பதான் நான் அங்க நிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன பழி வாங்குறியா, நீ இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு வருண் கேக்குறாரு. இப்படி எல்லாம் மிரட்டினீங்கன்னா நான் கண்டிப்பா வரமாட்டேன், பாசமா பேசுங்க அப்பதான் வருவேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்றா. உடனே வருணும் சரின்னுட்டு பாசமா பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. வாமா வெண்ணிலா வந்து நில்லுமா அப்படின்னு சொல்லவும் என்ன அழகா இருக்கன்னு சொல்லுங்க அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றா. உடனே அவரு டென்ஷன் ஆகி நீ அழகா இருக்கன்னு நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லும் போது ஆமா அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு திரும்பி சொல்றா வெண்ணிலா. நீ தேவதை மாதிரி இருக்க, வா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்த போஸ்ட்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றா. போட்டோஷூட் எடுத்து முடிச்சிடுறாங்க. ஓகேவா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்திருக்குமா போட்டோலாம் அப்படின்னு கௌதம் சொல்றாரு. நம்ம எதிர்பார்த்தை விட நல்லா வந்திருக்கு, அழகாதான் இருக்கா இந்த போட்டோல எல்லாம் அப்படின்னு வருண் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு போட்டோஸ் எல்லாம் பார்த்து. ஹால்ல அண்ணாமலை உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கௌதம் இங்க பாருங்க சித்தின்னு போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாரு. அப்போ வெண்ணிலா சொல்றா, அவர் என்ன போஸ் கொடுக்கறதுக்கு போஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்போ அவருக்கே தெரியாம எங்களை க்ளோஸா போட்டோ எடுத்திருக்காரு அப்படின்னு கௌதம சொல்லிட்டு இருக்கா. ஆமா அவன் போஸ் கொடுனானா நிப்பானா, நிக்க மாட்டான்ல, அதனாலதான் அவனுக்கே தெரியாம உங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுத்தேன்னு சொல்லி அண்ணாமேட்ட காமிச்சிட்டு இருக்காங்க கௌதம் வெண்ணிலா ரெண்டு பேரும். ரூம்ல வருண் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். போட்டோஸ்லாம் பார்த்து எதிர்பார்த்தவரை நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு போட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும் போது வருணுக்கு ஃபோன் வருது. சார் நான் ஒரு பொட்டிக் வச்சிருக்கேன், உங்களோட போஸ்ட் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு டிசைன்ஸ்லாம், எங்களுக்கு ஒரு 100 லெஹங்கா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வருண் சொல்றான், சரி நான் கொட்டேஷன் அனுப்பிச்சு வைக்கிறேன், உங்க டீடைல்ஸ்லாம் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறான். திரும்பவும் இன்னொரு கால் வருது. அப்போ அவங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு வருணுக்கு. ஃபோட்டோஷூட்லாம் எப்படிம்மா போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லாவே போச்சு அத்தை அப்படின்னு வெண்ணிலா சொல்றா. நீங்க அவர் ஃபோட்டோஷூட் பண்ணத பார்த்துருக்கணும். அவர் ரொம்ப சூப்பரா சொல்லிக் குடுத்தார். நிஜமாவே அவர் எனக்கு சொன்னது ரொம்ப புரிஞ்சுது. புரியாத மாரி நானும் நடிச்சேன் அத்தை. அப்புறம் அவர் எனக்கு நெருக்கமா சொல்லிக் குடுத்தாரு. நானும் அத வந்து யூஸ் பண்ணி அவர்ட்ட நல்ல பேர் சம்பாதிச்சுட்டேன். அப்படின்னு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்கா. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, நீ எதையும் சாதிப்பேன்னு தெரியுமா எனக்கு, அதனால தான் உன்னை ரியாவா நடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இவங்க ரெண்டும் பேசிட்டு இருக்காத வான்மதி பார்த்து கடுப்பாக்கிட்டு இருக்கா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நடுவுல வரா. அக்கா தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா அத்தை போட்டோ ஷூட்ல, தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லவும் வெண்ணிலா சொல்றா, என் மேல அக்கா ரொம்ப பாசம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும் தெரியுமா உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்றாங்க, உனக்காக அவ வாழ்க்கையே விட்டு கொடுக்க நினைச்சவ, இந்த ஹெல்ப்லாம் சாதாரணம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா அத்தை, அக்காவும் என் மேல எப்பவுமே பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லி வான்மதியை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்பதான் வருண் வெண்ணிலாட்ட பேசணும்னு சொல்லி வெண்ணிலாவை கூப்பிட்டு போறான். என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. நமக்கு இந்த ரீல்ஸ் போட்ட கொஞ்ச நேரத்துல எல்லாமே ட்ரெஸ்ஸுமே சேல்ஸ் ஆயிடுச்சு, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லும் போது அப்படியாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வெண்ணிலாவும் சொல்றா. உடனே நாளைக்கே கடை ஸ்டார்ட் பண்ண போறேன் வந்துரு அப்படின்னு சொல்லி சாக்லேட் கொடுக்குறான். அப்படியா அப்படின்னா அத்தைகிட்ட சொல்லையாங்க அப்படின்னு சொல்லும் போது நல்லா சக்சஸ் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இல்ல அத்தைகிட்ட சொல்லுங்கன்னு சொல்றா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணன்ற ஒரு விஷயத்துக்காக என்ன நீ ரூல் பண்ண தேவையில்ல, எனக்கு தெரியும் எப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றான் வருண்.
வான்மதி நின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஓ! கடை ஓப்பனிங் வரைக்கும் போயிடுச்சா? நான் ஏதோ இவ தனியா பிசினஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னதும், இதெல்லாம் எங்க ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு சாதாரணமா நெனச்சேன். எப்படியாவது இத தடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ உத்தமன் வரான். உத்தமன்ட்ட போய் வம்பு இழுத்துட்டு இருக்கா. "அண்ணா எத்தன நாள் நீங்க இப்படியே இருக்க போறீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்போ வருண் வந்து தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு." அப்படின்னு சொல்லவும், "அப்படியா?" அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறான் உத்தமன். "நாளைக்கே கடை ஓப்பனிங் வச்சிருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசுலயே அவரு ஓனர் ஆகிட்டாரு. அவர பார்த்து நாம எல்லாம் கத்துக்கணும். முக்கியமா நீங்க கத்துக்கணும் அப்படின்னு வான்மதி சொல்லவும் கோவப்படுறான். "கோவப்படாதீங்க பிரதர். நான் உண்மைய தான் சொல்றேன். இப்ப பாருங்க கௌதமும் நானும் கடைக்கு போக ஆரம்பிச்சுட்டோம். வருண் தனியா கடை வைக்க போறாரு. ஆனா நீங்க பாவம் கடைசி வரைக்கும் சம்பளத்துக்கு வேலை செய்ய வேண்டியது தான்." அப்படின்னு சொல்லி அவன வெறுப்பேத்திட்டு இருக்கா. உடனே அவன் கோவமா போறான் அவன் ரூம்க்கு. பவித்ரா கேக்குறாங்க, "எங்கங்க போனீங்க? ஆளே காணோம்." அப்படின்னு சொல்லும்போது, "நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏங்க இப்படிலாம் பேசுனீங்க? உங்கள இந்த வீட்ல மகன் மாரி தானே எல்லாரும் பாக்குறாங்க." அப்படின்னு சொல்லவும், "அப்படியா? மகன் மாரி பாக்கல. இந்த வீட்ல சம்பளம் இல்லாத வேலைக்காரனா பாக்குறாங்க." அப்படின்னு சொல்றான். "இல்ல." அப்படின்னு சொல்லி இவளும் எவ்வளவோ தடுத்து பேசுறா. ஆனா, அவ அதெல்லாம் கேட்கற மாரி இல்ல. "உன்கிட்ட எத்தன நாளா தனியா பிசினஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கேன். ஏன் உன் கடையில ஓனர் ஆகுற தகுதி எனக்கு இல்லையா? ஒரு பிசினஸ் பண்றதுக்காக உழைக்கிறேன். எந்த வீட்டுக்கும் ஓயாம உழைச்சிட்டு தான் இருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் பிசினஸ் பண்ணணும். அதுக்கு நீ தான் என்ன பண்ணணுமோ அத பண்ணணும். போ உன் சித்திட்ட போய் கேட்டுட்டு வா." அப்படின்னு சொல்லும்போது, "நான் எப்படிங்க கேட்கறது?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ இந்த வீட்ல உனக்கும் தானே உரிமை இருக்கு. உன்ன சொத்தையா பிரிச்சு எடுத்துட்டு வான்னு சொன்னேன். எனக்கு ஒரு கடையோட பொறுப்பு மொத்தமா வேணும்னு சொன்னேன். அவ்வளவுதான். அத கேட்டு உனக்கு வாங்குற எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு." அப்படின்னு சொல்றான். "நீ கேட்கிறியா? இல்லன்னா நான் கேட்கட்டுமா?" அப்படின்னு சொல்லவும், "இல்லங்க வேணாம். நான் போய் கேட்டு உங்களுக்கு எது பண்ணணுமோ அத பண்றேன். நீங்க கேட்க வேணாம். பிரச்சனை வரப்போகுது." அப்படின்னு சொல்றா. இப்ப நான் உடனே போய் சித்திக்கிட்ட கடைய கேட்டா நல்லா இருக்காது. கண்டிப்பா நேரம் வரும்போது சித்திக்கிட்ட கேட்டு நான் வாங்கி தரேன். என்ன நம்புங்க. இப்ப எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. இங்க வான்மதி இவங்க பிரச்சனை நடக்கிறதெல்லாம் வெளில நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. நம்ம கொளுத்தி போட்டது நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த வருண் கடை திறப்பு விழா அவ நடத்த விடக்கூடாது அப்படின்னு அதையும் யோசிச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கா. வெண்ணிலா யோசிச்சுட்டு இருக்கா. இவர் கடை திறக்கிற விஷயத்த அத்தைகிட்ட சொல்லலன்னு சொல்றாரு. அவங்க எவ்வளோ பாசமா இவர் மேல இருக்காங்க. இவர் இப்ப சொல்லனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே. நம்ம சொன்னா கேட்கற நிலைமையிலயும் அவர் இல்ல. என்ன பண்றது? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அண்ணாமலை வராங்க. பேசாம அத்தைட்ட நம்மளே சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. "என்ன வெண்ணிலா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கே." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா அத்தை, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்." அப்படின்னு சொல்லும்போது, "சொல்லுமா." அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வெண்ணிலா யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம சொல்றது அவ்வளோ நல்லா இருக்காது. அவங்க பையன் அவங்க கிட்ட சொல்றது தான் அவங்க அவங்க எதிர்பார்ப்பாங்க. வருண் சொல்லலையேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம இப்ப சொல்ல வேணாம். வருண வீட்டே சொல்ல வைக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, "அது ஒண்ணும் இல்ல அத்த, கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "போயிட்டு வாம்மா." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கிறத வான்மதிய பார்த்துட்டு, "என்ன இவ பலமா யோசிச்சுட்டு இருக்கா?" அப்படின்னு வெண்ணிலா கிட்ட போறா. "என்னடி காலைலயே பலமா யோசிச்சுட்டு இருக்க? என்ன விஷயம்னு?" கேட்கும்போது சொல்றா, "அது ஒண்ணும் இல்லக்கா. வருண் தனியா பிசினஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கார்ல. அது கடைக்கு நாளைக்கு அட்வான்ஸ் குடுக்க போறாரு. நாளைக்கு கடைக்கு ஓப்பனிங் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் அவர் அத்தை கிட்ட சொல்லல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.